வானம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குமே. பழைய நினைவுகள். இதெல்லாம் ஒரு சின்ன ரோடாக இருக்கும். இது ஃபுல்லாக தண்ணி இருக்கா? இது ரொம்ப ஆழமாக இருக்குமே. என்னங்க அது, என்னங்க வியூ இது, சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. என்னப்பா நடக்குதுங்க? இருங்க, இதை நான் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு பார்த்தே ஆகணும். வானம் பயங்கரமாக இருக்குல்ல. வர நின்று பார்த்துட்டு போவோமா? गाइस இந்த வியூ பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சான்ஸே இல்லைங்க. அப்படியே ஃபுல்லாக நான் படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வியூவை நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த பக்கம்லாம் ரெட்டிஷாக, அங்கே மட்டும் கொஞ்சம் லைட் எல்லோ, இந்த பக்கம்லாம் ப்ளூ.
கீழே தண்ணியில் அந்த ரெட் கலரில் அப்படியே கிளாரு வேறு லெவலு. ஏற்காடு என்னது ஏலகிரி வரைக்கும் போயிட்டு என்னடா இப்படி வேஸ்ட்டாக கிளம்பி வந்து பெட்ரோலுக்கு கேடாக வந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, நான் அடித்த மணி முன்னாடி போன ஆட்டோக்காரனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சு. என் மனசை மாற்றி இந்த பக்கம் கூப்பிட்டு வந்து தரமாக ஒரு வியூவை காட்டாருங்க. வேறு லெவல் இது. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. என்ன இந்த இடத்த விட்டு எனக்கு வர்றதுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் கிளம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். டைம் ஆயிடுச்சு இல்லையா, உட்காந்து இப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன் அதுக்கு தான் இருக்குது. சத்தியமாக வேறு மாதிரிங்க அது. பாருங்களேன், அப்படியே அந்த தென்னை மரம் ஃப்ரண்ட்டில் டார்க்காக இருக்குது. இந்த இடம் இன்னும் பயங்கரமாக இருக்கு. பாருங்கள் காய்ஸ், என்னமா இருக்குது. சே, தண்ணியில் தெரியுது உங்களுக்கு கிளார் அடிக்கிறது.